தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம். மன்னியுங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று ஒரு குறிப்பிட்ட பாவம் மன்னிக்கப்படாது என்கிறார். அது என்ன பாவம்? தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம். ஒருவர் தூய ஆவியானவருக்கு எதிராக எவ்வாறு பாவம் செய்ய முடியும்? 2 வகைகளில் பாவம் செய்ய முடியும். ஒன்று, தூய ஆவியானவரே இல்லை என்று சொல்வது. கிறிஸ்துவையும் அவரது போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளாதோர் இவ்வாறு சொல்வார்கள். 2வது, தூய ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் அவரது தூண்டுதல்களை புறக்கணிப்பது. கிறிஸ்துவையும் அவரது போதனைகளையும் ஏற்றுக்கொண்டோர் இவ்வாறு பாவம் புரிகிறார்கள். பெரும்பாலும் நாம் இந்த 2வது வகையான பாவிகளாகத்தான் இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நல்லதை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை புறக்கணிப்பது, தீயதை செய்யாதே என்று சொல்லும் பொழுது அதையும் புறக்கணிப்பது. ஒரு உதாரணம், ஒரு நல்ல புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறோம். இடையில் ஏதோ ஒரு நாள் ஒரு தடை வந்து விடுகிறது, படிக்காமல் விட்டு விடுகிறோம். பரவாயில்லை, அடுத்த நாளிலிருந்து மீண்டும் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் தடைகள் வரும் பொழுது அந்த தடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு புத்தகம் படிப்பதையே நிறுத்தி விடுவது, அந்த பழக்க வழக்கத்தையே நிறுத்தி விடுவது. இங்கு புத்தகம் என்று நான் சொல்வது தூய ஆவியானவரின் செயல்களை படிப்பது. நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் சொல்லும் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் நாம் இடையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். பரவாயில்லை, பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் அந்த செயல்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் மீண்டும் மீண்டும் தடை வரும் பொழுது அந்த செயல்களை, தூய ஆவியானவரின் செயல்களையே விட்டுவிட்டு வேறு திசையில் செல்வதுதான் தூய ஆவியானவருக்கு எதிரான பாவம். இது தவறு. இப்பேற்பட்ட பாவம் தான் மன்னிக்கப்படாது. அப்பொழுதுதான் நாம் தூய ஆவியானவரின் தூண்டுதல் புறக்கணிப்பவர்கள் ஆகின்றோம். புறக்கணிப்பவர்கள் ஆக வேண்டாம், மாறாக தூய ஆவியானவரின் வழிநடப்பவர்களாக இருப்போம்.